நான் டாக்டர் சக்தி சரண்யா, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி, சென்னை. இந்த ப்ரோக்ராமில் ஹேர் ஃபால் பற்றி நம்ம நிறைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ டு சம்மரைஸ் இட் ஆல், ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து காமன் காசஸ், எக்ஸ்டர்னல் காசஸ் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது இந்த டேண்ட்ரஃப்னு சொல்லப்படுற கண்டிஷனால். இந்த டேண்ட்ரஃப்க்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சைடில் இருந்து பிஃபோர் யூ கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். ஒரு பேசிக் டேண்ட்ரஃப் ஷாம்புவை வந்து வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்துகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் வைக்கிறத தவிர்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ட்ரீட்டபிள் காஸாக இந்த டேண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் காமன் நம்ம டெய்லி பார்க்குற ஒரு ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ். மெடிக்கல் காசஸ் ஃபார் ஹேர் ஃபால் அப்படின்னு அட்ரஸ் பண்ணும்போது வந்துட்டு மெயின் காசஸ் வந்து இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இன் த அயர்ன் லெவல்ஸ் ஆஃப் த பாடி. இது நம்ம ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக அறிய முடியும். உடம்புல இரும்பு சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இரும்பு சத்து மிக்க உணவுகள் ஒரு அயன் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் போடும்போது இந்த கண்டிஷனை அட்ரஸ் பண்ணலாம். தைராய்டு சுரப்பியில் இருக்கிற மாற்றங்கள்னாலையும் இந்த ஹேர் ஃபால் காமனாக நடக்கிறது நம்ம பார்க்கலாம். இதையும் நீங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணி எண்டோக்ரைன் டாக்டரோட ட்ரீட்மெண்ட்க்கு போகுனீங்க அப்படின்னு சொன்னால் தைராய்டு லெவல்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகிறது குறையும். இன்னொரு காமனான காஸ் நம்ம பார்க்குறது வந்து இந்த சைல்ட் பர்த்துக்கு பிறகு வர இந்த ஹேர் ஃபால், இந்த டீலோஜன் ஹேர் ஃபால். இந்த கைண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து இஸ் யூஷுவலாக செல்ஃப் லிமிட்டிங். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து தானே அந்த ஹேர் ஃபால் குறைஞ்சு திரும்ப முடி வளர்றது ஈஸியாக தானே நடக்கக்கூடியது. இது யூஸ்வலாக வரி பண்ணிக்க வேணாம். ஆனால் தொடர்ந்து இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அதர் காமன் காஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பார்லர் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஹேர், ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் அயனிங், பர்மிங் இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது தேர் கேன் பி லாட் ஆஃப் ஹீட் டேமேஜ் ஆர் கெமிக்கல் இன்வால்வ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது ஹேருக்கு கெமிக்கல் டேமேஜ், அதனால ஹேர் ஃபாலும் வரலாம். இந்த மாதிரி காசஸ்க்கு வந்து பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேருக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான். பட் இன்னெவிட்டபிளாக இருக்கும் போது அதுக்குன்னு சில ஸ்மால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கனால லைக் ரெகுலராக கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது, ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணுறது நிறுத்துறது, அதெல்லாம் பண்ணால் கூட உங்களுக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி காசஸ் எதுவாக இருந்தாலும் ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் தி ஏர்லியர் வி ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் தி பெட்டர் ரெஸ்பான்ஸ் யூ வில் கெட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்குன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டராக ரெக்கவரி சான்சஸ் இருக்கும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் நமக்கு ஹேர் சப்ளிமெண்ட்ஸு, இந்த மாதிரி ஷாம்பூ, சீரம்ஸ் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஆர்பி போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சேஃப் ப்ரொசீஜர்ஸ். அதனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதோட பெஸ்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கலாம். Thank you.